இலங்கை அரசின் புதிய சட்டத்தால் அதிர்ந்து போயிருக்கிறது ராமேஸ்வரம். ஏற்கனவே இலங்கை கடற்படையிடம் பறிகொடுத்த படகுகள், அடிக்கடி அரங்கேறும் கைதுகள் என நீளும் பிரச்சனைகளில் தமிழக மீனவர்களின் மீன்பிடி உரிமையை காக்க அரசு என்ன செய்ய போகிறது என்ற கேள்வியுடன் காத்திருக்கின்றனர். இலங்கை கடற்பரப்பிற்கு எல்லை தாண்டி வந்து மீன்பிடிக்கும் மீனவர்களுக்கு 2 ஆண்டுகள் சிறை தண்டனை மற்றும் 50,000 ரூபாய் அபராதம் என்று புதிய சட்டத்தை இயற்றியுள்ளது இலங்கை அரசு. இந்த விவகாரம் குறித்து மத்திய அரசுக்கு முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி கடிதம் எழுதியுள்ளார். ஆனால் எது எல்லை என்ற வரையறை பற்றி கேள்வி எழுப்புகிறார்கள் மீனவர்கள். எல்லை தாண்டி தமிழக மீனவர்கள் வர்றாங்க, அதனாலதான் சிறைபிடிக்கப்படுறாங்க அப்படின்னு சொல்லி எல்லைன்னு சொல்றது எது எல்லை? அது இந்திய அரசாங்கம் எங்களுக்கு வரைமுறைப்படுத்தின. அதாவது என் பாட்டன் முப்பாட்டன் காலத்திலிருந்து நான் எந்த பகுதியில் மீன் பிடிச்சனோ அதே பகுதியில் தான் நான் இன்னைக்கு மீன் பிடிச்சிருக்கேன். புதிதாக ஒரு இடத்துக்கு நான் போகலை அப்படின்னு சொல்லி நாங்கள் பல முறை நாங்கள் சொல்லிட்டோம். ஆனால் இலங்கை அரசாங்கம் என்ன சொன்னாலும் அதை இந்திய அரசாங்கம் கேட்குது. அதுதான் எங்களுக்கு ஒரு பேட் லக். இன்னைக்கு உள்ள சூழ்நிலை அதுதான். இலங்கை அரசாங்கம் 1000 சட்டத்தை போடலாம், உலக நாட்டிலே இல்லாத அளவுக்கு இப்போ சட்டத்தை போட்டிருக்காங்க. ஆனா நாங்க இலங்கை எல்லைக்குள்ள போகல. எங்களுடைய பாரம்பரிய பகுதியான கச்சதீவு பகுதியில தான் மீன் பிடிக்கிறோம். அந்த 74 ஒப்பந்தத்துல என்ன சொல்லியிருக்கோம் அதைத்தான் நாங்க நடைமுறைப்படுத்திக்கிட்டு இருக்கிறோம். இதுக்கு இந்திய அரசாங்கம் உடனே இலங்கை அரசோட பேசி இந்த பிரச்சனை இல்லாம மீன் பிடிக்கிறதுக்கு வழிவகை செய்யணும். ஆழ்கடல் மீன்பிடிப்பு என்ற உறுதி பல்லாண்டுகளாக நீடித்துக் கொண்டே இருப்பதாகவும், மீனவர்கள் பிரச்சனையில் அரசுகள் அக்கறை காட்ட வேண்டும் என்றும் இவர்கள் வலியுறுத்துகிறார்கள். ஆழ்கடல் மீன்பிடிக்க அனுப்புவோம் சொல்றாங்க. இப்பவும் தீவிரமா சொல்றாங்களே ஒழிஞ்சு அந்த காரியம் எதுவுமே செயல்பட மாட்டுக்கு. இது நடக்குமா நடக்காதா? எங்களை ஏமாத்திரியல, இப்படியே காலத்தை கொண்டு வரலாம்னு நினைச்சுக்கிட்டு இருக்கீங்களா? இந்த மீனவன் மேல எந்த அக்கறையுமே இல்லாம இருக்குது இந்த அரசாங்கம். மத்திய அரசாங்கம், மாநில அரசாங்கம் யாருமே மீனவன் மேல எந்த அக்கறையும் இல்லை. இன்னைக்கு தொழில் சுடுகாடு மாதிரி இருக்கு ராமேஸ்வர தொழில். நம்முடைய மீனவர்கள் எல்லை தாண்டுவது ஒரு புறம் இருந்தாலும் 6 முனைகளிலே இலங்கை மீனவர்கள் நமது இந்திய பகுதியில் எல்லை தாண்டி மீன் பிடிச்சுக்கிட்டு இருக்காங்க. நமது மீனவர்கள் அந்த பகுதியில் மீன் பிடிக்க கூடாது என்றால் நிச்சயமான முறையில் இந்திய அரசாங்கமும் ஒரு சட்ட மசோதாவை தாக்கல் பண்ணுங்க. இலங்கை மீனவர்கள் இந்திய எல்லைக்குள் அத்துமீறி பிரவேசிச்சா அதே அளவில் அத்தனை கோடி ரூபாய் அபராதம் செலுத்தணும். நீங்க ஒன்று போடுங்க. நீங்க இல்லைன்னா இந்த ராமேஸ்வரம் பகுதியை அல்லது தென் மாவட்டங்களை தாரை வார்த்து கொடுத்துருங்க. வாழ்வாதாரம் இழந்து நிற்கும் தங்களை இலங்கையின் சட்டம் மேலும் வருத்துவதாக தெரிவிக்கிறார்கள். மீனவர்களின் பிரச்சனையை அரசியலாக்காமல் பல ஆயிரம் கோடி அந்நிய செலவாணி ஈட்டு தரும் தமிழக மீனின் வாழ்வாதாரத்தை மீட்டெடுக்கவும், மாவட்டத்தின் பிரதான தொழிலாக விளங்கும் மீன்பிடி தொழிலை பாதுகாக்க வேண்டும் என்பது இம்மாவட்ட மீனவர்களின் பிரதான கோரிக்கையாக உள்ளது. புதிய தலைமுறை செய்திகளுக்காக ராமேஸ்வரத்திலிருந்து ஒளிப்பதிவாளர் வினோத்குமாரன் ஆனந்தன்.